திருச்சி அருகே பிறந்து 7 நாட்களை ஆன பெண் குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலமாக 2.5 மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அருகே உள்ள நவகுடியைச் சேர்ந்த திருமுருகன் துர்காதேவி தம்பதியினருக்கு கடந்த 27ஆம் தேதி திருச்சி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தைக்கு இருதய குறைபாடு இருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதனையடுத்து குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்ப மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி குழந்தையை திருச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் போக்குவரத்து போலீசாரின் உதவியோடு 2.5 மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்துச் சென்றனர். இதற்காக திருச்சியிலிருந்து கோவை செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத கிரீன் கார்டர் அமைக்கப்பட்டது. ரொம்ப பெனிஃபிட்டாக போலீஸோட உதவினால தான் நாங்கள் மெயினாக வந்தது. நல்ல ஒரு இதாக இருந்தது. டாக்டர்ஸ் உள்ளேருந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்தமாரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொஞ்சம் பார்த்து குளியெல்லாம் மெயின்டைன் பண்ணி போட்டிக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ போலீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த குழந்தைக்கு இருதய நோய் இருக்குங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அந்த இருதய நோயின் தன்மை அது எப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம சிகிச்சை அளிக்கணுங்கிற மாதிரி அந்த தன்மை இருக்குது. அதனால் அவங்க திருச்சி ஜிஹெச்லேருந்து இங்கே ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காம்ப்ளெக்ஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம அங்கேயே நீங்கள் சீக்கிரமே ஷிஃப்ட் பண்ணதுனால நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாகவே கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இது மிகப்பெரிய சவாலான இந்த மாதிரி ஒரு நிறைய சவாலான அறுவை சிகிச்சைகள் இங்கே அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. இதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தான். அதே மாதிரி எங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் டாக்டரும் கூட போயிருந்திருக்காங்க. டாக்டரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவசர காலத்தில் விரைந்து செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் போக்குவரத்தை சரி செய்த போலீசாருக்கும் குழந்தையின் குடும்பத்தினரும் மருத்துவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.